அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் ரிலேட்டடாக ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணணும் அப்படின்றது நான் உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துட்றேன். ஆல்ரெடி இதுக்கு ஸ்டடி மெட்டீரியல் எழுதிட்டுருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் ஸ்டடி மெட்டீரியல் ரெடி ஆகிடும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த யூனிட்ஸ்க்கு ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்கலாம். இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ன்றது ஒரு நியூ யூனிட். இது வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் டிஆர்பி அப்புறம் சிஎஸ்ஐஆர் டிஎன் செட்டு எக்ஸாம் எழுத போனவங்களுக்கு கண்டிப்பாக அந்த சிலபஸ்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. ஓகே, ஸோ இது பிஜிடிஆர்பிக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் நிறையா கான்செப்ட்ஸை வந்து கற்றுக்கணும் இதில். ஸோ இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்ஸ் ஐடியாஸ் இருக்குது. அது என்னன்றதை ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரலைஸ் கோஆர்டினேட்ஸ் ரிலேட்டடாக கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்துடும். ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ், ஸோ இது கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஜிடிஆர்பியில் இதில் வந்து 1 மார்க் தான். எல்லாமே உங்களுக்கு 1 மார்க் பேட்டர்ன் தான். ஸோ ஜென்ரலைஸ் கோஆர்டினேட்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். அதே போல் லெக்ராஞ்சி ஈக்குவேஷன் பார்க்கணும். ஹாமில்டனியன் கனானிக்கல் ஃபார்ம்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ஹாமில்டனியன் கனானிக்கல் ஃபார்ம்ஸ்ன்றது அந்த ஜக்கோபியன் வேல்யூஸ் வந்து 1 வரணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறது. அடுத்து ஹாமில்டனியன் பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன் ரொம்ப முக்கியமானது வந்து பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன் தான். ஸோ நீங்கள் கவர் பண்ண வேண்டிய சிலபஸ் டாபிக்ஸ் தான். ஜென்ரலைஸ் கோஆர்டினேட்ஸ் நீங்கள் படிச்சிடணும், லெக்ராஞ்சி ஈக்குவேஷனை படிக்கணும், ஹாமில்டனியன் கனானிக்கல் ஃபார்ம்ஸ் ரிலேட்டடான டாபிக்ஸ் படிக்கணும், ஹாமில்டனியன் பிரின்சிபல்ஸாக படிக்கணும், பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா கனானிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கனானிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 2 கொஷின்ஸ் கிட்ட கேட்டுருவாங்க இதிலேருந்து. அடுத்து டிஃபரன்ஷியல் ஃபார்ம்ஸ் அண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் இது தேவை கிடையாது, ஓரளவுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இது வந்து பேசிக் ஃபார்முலா ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி கேட்பாங்க. இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் லெக்ராஞ்ச் அண்ட் பாய்சன் ப்ராக்கெட்ஸில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ ஹாமில்டனியனாக இருந்தால் லெக்ராஞ்சனாக இருந்தால் லெக்ராஞ்ச் பாய்சன் ப்ராக்கெட்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க அப்படின்றதுலாம் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லெக்ராஞ்ச் அண்ட் பாய்சன் ப்ராக்கெட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன்ஸ் இம்பார்ட்டன்ட். கனானிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இது நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ இது வந்து ஹைலி இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே நீங்கள் நிறைய டைம் எடுத்து படிக்கணும், நிறைய விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதில். ஓகே, அதுக்கப்புறம் லெக்ராஞ்ச் ஈக்குவேஷன் பார்த்துக்கலாம். இது வந்து டைரக்ட் ரிசல்ட் மாதிரி கேட்டுருவாங்க. லெக்ராஞ்ச் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் கேட்டுருவாங்க. அப்புறம் ஹாமில்டனியன் பிரின்சிபல்ஸ் பற்றி கொஞ்சம் கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து சிலபஸுக்கான டாபிக்ஸ். ஸோ இதை வச்சு தான் சிலபஸ் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரலைஸ் கோஆர்டினேட்ஸ்க்கு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலேட்டடாக டாப்பிக்காக கேட்பாங்க. இப்போது வந்து சேஞ்ச் த கிவன் கோஆர்டினேட்ஸ் இன்டு சம் ஜென்ரலைஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணி கேட்குற மாதிரி கேட்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். இதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஜென்ரலைஸ் கோஆர்டினேட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், 3n - n வேரியபிள்ஸ் இருக்குது, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கண்டுபிடிக்கிறது, எல் ஈக்குவேஷன் n-1 இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் அந்த நம்பர் ஆஃப் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ன்ற மாதிரி செக் பண்ணுவாங்க இல்லைங்களா. அது போல் ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் இதை படிச்சுக்கிட்டா போதும் ஜென்ரலைஸ் கோஆர்டினேட்ஸில். ஸோ இதுதான் இந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் கவர் பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கு ரிலேட்டடாக நான் என்ன பண்ண போகிறேன்னா டெய்லி கொஷின்ஸ் கொடுக்க போகிறேன். ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எழுதி முடிச்சோடனே உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவேன். மற்ற யூனிட்டுக்கு ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. ஒவ்வொரு யூனிட்டுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின், டெஸ்ட் பேட்ச், ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்ச், ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்கலாம். ஓகே, ஸோ இந்த யூனிட்டில் நம்ம பார்க்க வேண்டிய ப்ராப்ளம்ஸ் என்னன்றதை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், த மோஷன் ஆஃப் ரிஜிட் பாடி இன் 2-dimensional இன்வால்வ்ஸ் ஒன்லி ட்ரான்ஸ்லேஷன், ஒன்லி ரொட்டேஷன்ஸ், போத் ட்ரான்ஸ்லேஷன் அண்ட் ரொட்டேஷன் மோஷன்ஸ் அண்ட் நன் ஆஃப் தின்னு கேட்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா போத் ட்ரான்ஸ்லேஷன் அண்ட் ரொட்டேஷன் மோஷன்ஸ் தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. த மோஷன் ஆஃப் ரிஜிட் பாடி இது எல்லாமே மெமரி பண்ணுற கொஷின் தான் நிறையா. ஸோ கான்செப்ட்ஸ் மெமரி பண்ணி வச்சுக்கணும், நிறைய விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ இது எல்லாத்துக்கும் நீட்டாக ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணிகிட்ருக்கோம், ப்ராக்டிஸ் கொஷின் கொடுத்துட்ருக்கோம். ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுவேன். டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு, இன்ட்ரெஸ்ட் கூட டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணிக்கலாம். த மோஷன் ஆஃப் ரிஜிட் பாடி இன் 2-dimensional இன்வால்வ்ஸ் ஒன்லி ட்ரான்ஸ்லேஷன், ஒன்லி ரொட்டேஷன், போத் ட்ரான்ஸ்லேஷன் அண்ட் ரொட்டேஷன் மோஷன் அண்ட் நன் ஆஃப் திஸ். பார்த்தீங்கன்னா போத் ட்ரான்ஸ்லேஷன் அண்ட் ரொட்டேஷன்ஸ். அடுத்தது, த கான்ஜுகேட் மொமெண்டம் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் இந்த பிக்யூ தான் வேல்யூ சொல்லுவாங்க கான்ஜுகேட் மூமெண்ட்ஸு. அதில் பியோட வேல்யூ என்னன்றது கேட்குறாங்க. பி பார்த்தீங்கன்னா ∂L/∂Q'. லெக்ராஞ்சியன் வந்து வித் ரெஸ்பெக்ட் Q' டெரிவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு P காம்பனன்ட் கிடச்சிரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்து, ஹாமில்டனியன் இஸ் கான்ஸ்டன்ட் இஃப் த சிஸ்டம் இஸ் டைம் இண்டிபெண்டன்ட், த பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் 0 அண்ட் கைனடிக் எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட், த ஃபோர்ஸ் இஸ் கன்சர்வேட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கன்சர்வேட்டிவ் சிஸ்டம் நீங்கள் படிச்சுக்கணும். ஓகே, டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன பார்ட்டிக்கல் வந்து கம்ப்ளீட்டாக 0 ஆச்சுன்னா அந்த ஃபோர்ஸ் இஸ் டு பி கன்சர்வேட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இஸ் டைம் இண்டிபெண்ட்டாக, இது ஹாமில்டனியன் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா the சிஸ்டம் இஸ் டைம் இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இப்போ நிறைய கொஷின்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். இந்த சிலபஸ் கவர் பண்ணுற மாதிரி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருவோம்.
ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 1 or 2 வீக்கில் இது ரெடி ஆகிடும். ஓகே, ஃபைன். பிஜிடிஆர்பிக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஆல்ரெடி சப்ஜெக்ட் நிறையா தெரிஞ்சு வச்சுப்பீங்க, நிறையா படித்தவங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய டார்கெட் வந்து ஒன்லி கொஷின் ப்ராக்டிஸ் தான். போயிட்டு திருப்பி சிலபஸை வந்து நீங்கள் எடுத்து வச்சுட்டு படிக்கக்கூடாது. ஸோ சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்க. இல்லை சார் நான் இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கேன், என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஜெக்ட் கற்றுக்கணும், அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணணும். ஸோ இது ஒரு பேட்டர்ன். இல்லை சார் இப்போ நான் வந்து எனக்கு டெஸ்ட் பேட்ச்லாம் வேணாம் சார், நான் என்ன பண்ணலாம், எனக்கு வந்து டெஸ்ட் பேட்ச்சு மெட்டீரியல் புக் எடுத்து படிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராக்டிஸ் கொஷின் வாங்கிக்கிட்டு ப்ராக்டிஸ் கொஷின் அடித்து பார்க்கணும். ஓகே, அந்த ப்ராக்டிஸ் கொஷின் ரிலேட்டடாக உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு 50% தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஸோ அந்த ஒரு 50% கொஷின்ஸ் கவர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ரிமைனிங் போர்ஷன் நம்ம கொஞ்சம் படிச்சிடலாமே அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ முதல்ல அந்த 50% நீங்கள் கவர் பண்ணுற ஏரியாஸ்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் கொஷின் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தெரிஞ்ச கொஷின் எடுத்து அடிச்சுக்கிட்டே இருங்க. எந்தெந்த ஏரியா மொபைலில் யூஸ் பண்ணுறீங்க, மொபைலில் நிறைய சோர்ஸ் இருக்குது. ஸோ மொபைலில் யூஸ் பண்ணுங்கள். மொபைலில் இருக்க இந்த டாபிக் ரிலேட்டடாக போட்டிங்கன்னா கொஷின்ஸ் நிறையா கிடைக்கும். ஸோ அந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஓகே, இதெல்லாம் தாண்டிட்டு கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கே புக் எடுக்க தோணும். ஐயோ நம்ம இவ்வளோ விஷயத்தை தெரிஞ்சிருக்குமே, கொஞ்சம் படித்தா போதுமே அப்படின்ற மாதிரி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக இப்போ பிஜிடிஆர்பி எக்ஸாம் வரும். ஸோ கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருங்க. ரொட்டீனாக டெஸ்ட் பேட்ச் போட்டுட்ருக்கிறவங்க டெஸ்ட் பேட்ச் போட்டுகிட்டே இருங்க. எப்படின்னா உங்களுக்கு டெய்லி கொஷின்ஸ் அடிக்கணும். 100 கொஷின் 250 கொஷின் 300 கொஷின்ஸ் கிட்ட சால்வ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு யூனிட்டையும் நீங்கள் அவ்வளோ நுணுக்கமாக நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிஜிடிஆர்பின்றது ஒரு பெரிய ஒர்க்கே கிடையாது, ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.